பணத்தை தூக்கி போடுறாரு பாருங்க. பணம் தானாடா வாழ்க்கை, எல்லாரும் நாயை விட கேவலம்டாங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவீங்களா? 2 படம் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா வேற யாருன்னா வேற யாருக்காவது சொல்லிருங்க அப்படின்னா. As usual, Manikandan sir is brilliant. இன்றும் முதல் நம்முடைய சாரவர்கள் மிடில் கிளாஸ் மணிகண்டன். இது நான் குட் நைட்டுக்கு முன்னாடி கேட்ட கதை, குட் நைட்டுக்கு முன்னாடி ஓகே பண்ண கதை. நான் அவர்கிட்ட சொன்னேன், குட் நைட் லவர் 2 படம் நான் வந்து ஆல்ரெடி ஒத்துக்கிட்டேன், கையெழுத்து போட்டேன். அதுக்கு முன்னாடி கேட்ட கதை என்னன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவீங்களா? 2 படம் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வேற யாருன்னா வேறு யாருக்காவது சொல்லிருங்க அப்படின்னா. இல்லை அவர் என்ன சொன்னான்னா, இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் என்ன இதுனால பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க வெயிட் பண்ணி ஸ்கிரிப்டை என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு, இல்லை ஸ்கிரிப்ட் இப்படி மாற்றிருக்கோம், அதை அப்டேட்டை வந்து கண்டினியூஸாக பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க அந்த டீம். ஸோ இந்த படம் நடந்தது, முக்கியமாக அந்த படத்தில் நான் இருக்கேன்னா அதுக்கு பியூராக வந்து அந்த டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணாங்க. முதல்ல அதுக்கு அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். காரணம் என்னென்னா, நான் குடும்பத்துக்கு லவ்வர் வந்து குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் இல்லை, அது ரொம்ப பர்சனலாக ஒருத்தனுடைய அவன் ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி தான். பட் மேபி இப்போ என்னுடைய கேலிபருக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அது வந்து சரி ஓகே, இது என்டர்டெய்னிங்காக ஒரு சினிமா செய்யணும், அப்போ இது நம்மளுக்கு இன்னும் பெட்டராக வருது அப்படிங்கிறதுனால தான். இப்போ நம்ம பார்த்த 3 படங்கள் இல்லாமல் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஜான்ராஸ் தான் அடுத்து பிக் பண்ணியிருக்கேன். சார் ஒரே நிமிஷம் சார். இன்றும் முதல் நம்முடைய சாரவர்கள் மிடில் கிளாஸ் மணிகண்டன் என்று கூப்பிடப்பட வேண்டும். நீங்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கார் சார், வாழ்ந்து விட்டார் அவர். நவீன் மாதிரி வாழ்ந்து விட்டார். அவங்க அம்மா ஒரு சாப்பாடு தர்ற சீன் இருக்கே, கண்ணீர் அது சாப்பாட்டை சோத்தை வந்து அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏண்டா உனக்கு மானம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சோத்தை போடுறாரு பாருங்க, அந்த சீனு டாப்பு. பணத்தை தூக்கி போடுறாரு பாருங்க. பணம் தானாடா வாழ்க்கை, எல்லாரும் நாயை விட கேவலம்டாங்கிறார். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார். 4 படமும் வெற்றி படம் சார். நம்ம மணிகண்டன் சாருக்கு 4 படமும் வெற்றி. ஜெய் பீம், லவ்வர், குட் நைட், அப்புறம் ஒரு வெப் சீரியல் ஒன்று பண்ணார், நிறைய சொல்லும் கரைன்னு பண்ணார். அது இந்த படமும் வெற்றி படமே. விரும்பி பார்க்க வந்தேன். நான் பாக்கில் வந்தேன், சார் பக்கத்தில் வந்தார், என்னால் நம்பவே முடியல. ஆக்சுவலி ரொம்ப ஐ என்ஜாய்ட் அ லாட் சார். அது ஒன்று ஆக்சுவலி ஃபுல்லாக தியேட்டர் ஃபுல்லாக ரொம்ப சிரித்தாங்க, அது எனக்கு போதும். தலைவா இல்லை, ஆக்சுவலி சார் பிரில்லியன்ட். ஆஸ் யூஷுவல் மணிகண்டன் சார் இஸ் பிரில்லியன்ட். ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் கண்டிப்பாக பாருங்கன்னு ஸ்ப்ரெட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், குடும்பஸ்தன் படத்தோட லைக் இது என்னோடய டெபியூ ஃபிலிம். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசருக்கும் அண்டு டிரெக்டர்ஸாக இருக்கும், அண்ட் முக்கியமாக மணி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 2 ஆல்பம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிலிமில் பெருசாக நாலேஜ் இல்லை, மியூசிக்கல் சென்ஸாக அவங்களுக்கு எதுவுமே அவங்க கேட்கல. ஏதாவது ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுங்க, இல்லை ஒரு பிஜிஎம் பண்ணி காட்டுங்க, இல்லை ஏதாவது ஒரு சீனை கொடுத்து இதை ரிக்ரியேட் பண்ணிக்கங்கன்னு எதுவுமே கொடுக்காம என்னை பிளைண்டாக நம்பினாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த நம்பிக்கையை தான் எப்படி அதை காப்பாற்றணும்னு நான் ஓடினதில் தான் இது எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸோ அது ஹோல் டீம் ப்ராசஸ் மேலேயும் மணி சார் வச்சது தான். ஸோ ஒரு 4-5 எடிட் போவோம், மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் உட்காந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் உண்மையாகவே நிறைய பேர் யூஸ்வலான ஒர்க்கை தாண்டி டபுள் ஒர்க் பண்ணோம். அதில் வந்து வைசாக் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இந்த படத்தோட எடிட் வந்து ஒரு 2-3 வெர்ஷன் போயிட்டு வந்தது. பட் ஆனால் அவர் சோர்ந்து போகாமல், இல்லை நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மற்ற நிறைய ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸை கூட தள்ளி வச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க. இல்லை அப்போ அப்படி எது இல்லை. என்னென்னா மணினா வந்து சொல்லியிருக்கேன், இல்லை ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ்னு எது இல்லை. இப்போ எனக்கு லைக் நான் இப்போ மணி அண்ணான்னு சொல்லிக்கிறேன். மணி என்ன எப்படின்னா, சில்லுக்கருப்பட்டியிலேருந்தே, அதாவது டோட்டல் டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாதப்போ இருந்தே நான் வந்து சில்லுக்கருப்பட்டி பார்த்து கொஞ்சம் ரிவைவ் ஆகி ப்ரிவியூ ஷோ போயிருக்கேன். விஆர் மாலில் நடந்துச்சு. ஸோ அந்த ப்ரிவியூக்கு போயிருக்கேன். நான் போகும்போது யோசிச்சிருக்கேன், சரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக மியூசிக் பண்ணால் அண்ணாவோட ஃபிலிமில் பண்ணோம் அப்படின்னு. பட்
அந்த மேனிஃபெஸ்ட்டு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு கிடச்சிருக்குங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மியூசிக்கல் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வினோத் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை ராஜேஸ்வர் ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.